கேன் நம்ம எப்பெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் படுத்தணும்? கேன் கேன் வந்து எப்பெல்லாம் நம்ம யூஸ் படுத்தலாம்னா யார்கிட்டயாவது பெர்மிஷன் கேட்கும் போது. என்ன என்ன பெர்மிஷன் கேட்ப? எதுக்காக பெர்மிஷன் கேட்ப? ஏதாவது ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். நான் எங்கேயாவது போலாமா? கேன் ஐ கோ அவுட்? நான் வந்து வெளில போலாமா அப்படின்னு கேட்கும்போது பெர்மிஷன். எபிலிட்டி, உன்னோட திறமையை வெளிப்படுத்தும் பொழுது உன்னால இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கும் போது கேன். உன்னால என்ன செய்ய முடியும்? இப்போதைக்கு உனக்கு என்னென்னலாம் திறமை இருக்கு? உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? அப்ப ஐ கேன் ஸ்விம். ஐ கேன் ஸ்விம்னா என்ன? எனக்கு நீச்சல் அடிக்க தெரியும். அப்ப உன்னோட திறமையை வெளிப்படுத்துற. ஐ கேன் ரீட் இங்கிலீஷ் வித்வுட் மிஸ்டேக்ஸ். அது கூட ஒரு எபிலிட்டி தான். தப்பு இல்லாம இங்கிலீஷ் படிக்கிறது கூட ஒரு எபிலிட்டி. அப்ப ரிக்வெஸ்ட் யாருக்காவது ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். யாரோட பொருளையாவது கடன் வாங்குவல்ல, கேன் ஐ யூஸ் யுவர் பென்? கேன் ஐ யூஸ் யுவர் பென்? உன்னோட பெண்ணை நான் கொஞ்சம் யூஸ் படுத்திக்கிட்டுமா? அந்த கேனை யூஸ் பண்ணி எப்பனாக்கா உன் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் கேன் யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது கேன் ஐ யூஸ் யுவர் பென் அப்படின்னு கேட்கணும். பட் கேன் யூ ஹெல்ப் மீ? உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? இது என்னது? ஐ கேன் ஸ்விம் மாதிரி வேற ஏதாவது சொல்லு. ஐ கேன் ரீட். யூ கேன் ரீட் வாட்? I can read English. You can read English. Okay. Can he ride a bicycle? அவனால சைக்கிள் ஓட்ட முடியுமா? அந்த மாதிரி அவனோட எபிலிட்டியை நம்ம கேக்குறோம் இங்க. அப்பயும் நம்ம என்ன யூஸ் படுத்துறோம்? கேன். அந்த பையன் இப்ப பதில் சொன்னானாக்கா எஸ் ஐ கேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன். அவனால சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்றதுனால. இப்ப புரிஞ்சுச்சா கேன் எப்படி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு? பெர்மிஷன் கேட்கும் போது, நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தும் பொழுது, அடுத்தவங்கள்ட்ட வந்து ஏதாவது உதவி கேட்கும் பொழுது. ஓகே தானே? ஓகே. எனக்கு ஒரு ஸ்மால் டவுட் இருக்கு. சொல்லுமா. இந்த குட்டை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் படுத்துறோமே? குட்டை வந்து எங்க யூஸ் படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்டு வேற ஒண்ணும் கிடையாது, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேன் தான். ஆனா குட்டை யூஸ் பண்ணா ஒரு பொலைட்டா சொல்ற அப்படின்னு அர்த்தம். கேன் வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட யூஸ் பண்ணும் போது ஒரு பேனா கேக்குறேன்னா கேன் ஐ யூஸ் யுவர் பென் அப்படின்னு கேட்கலாம். இதுவே உன்னோட பெரியவங்க, இப்ப நீ என்கிட்ட பேனா கேட்கணும்னா மிஸ் குட் ஐ ஹாவ் யுவர் பென் மிஸ், குட் யூ கிவ் மீ அ பென் மிஸ் அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தனாக்கா யார்கிட்டயா உதவி கேட்கிற, குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் மை ஹோம்ஒர்க்? நான் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? அது என்னது? அது அனுமதி கேட்கறது, அதாவது ரிக்வெஸ்ட் பண்றது. அவங்கள வந்து நயமா பேசி ரிக்வெஸ்ட் பண்றது. இப்ப பெர்மிஷன் பாரு, படி. Could I use your pen? Could I use your pen அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பேனாவை கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கலாமா? அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி இருந்த திறமை இப்ப இல்ல. முன்னாடி உனக்கு ஏதோ சின்ன வயசுல நிறைய தெரியும், ஆனா இப்ப வந்து அது இல்ல அப்படின்னாக்கா அந்த டைம்ல வந்து நீ பாஸ்ட் எபிலிட்டி, கடந்த கால திறமை முன்னாடி இருந்தது ஆனா இப்ப இல்லங்கும் பொழுது அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன இருக்கு படி? I could swim when I was young. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது உனக்கு நீச்சல் அடிக்க தெரியும். ஆனா இப்ப தெரியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து உனக்கு வந்து அது மறந்துருந்தாலும் மறந்துருக்கலாம். அப்ப இட் குட் ரெயின் டுடே, லீஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு, இன்னைக்கு மழை பெஞ்சாலும் பெய்யலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்குன்ற இடத்துல என்ன யூஸ் படுத்தலாம்? குட் யூஸ் படுத்தலாம். எனக்கு சின்ன வயசுல அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆனா இப்ப தெரியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட்டா இருக்குல்ல நமக்கு. இப்ப நான் போய் தண்ணியில போனா நீச்சல் அடிப்பேனா அப்படின்றது டவுட்டா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல லீஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? குட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கேன் எப்ப யூஸ் பண்ணணும், குட் எப்ப யூஸ் பண்ணணும்ன்றது புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு மிஸ். ஓகே.